முரளி ஒரு குறித்த ஆண்டிலே ஜனவரி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தான். சங்கரி அதே ஆண்டில் பிப்ரவரி மாதத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தால். இவ்விரு நாட்களையும் குறிக்கும் எண்களின் மொத்தம் 38 ஆகும். முரளியின் பிறந்த தினம் ஜனவரி மாதத்தில் எத்தனையாம் திகதி என்பது கேள்வி. ஜனவரி மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை முரளியின் பிறந்த நாள். பிப்ரவரி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை சங்கரியின் பிறந்த நாள். ஆகவே ஒரு வார காலம் இடைவெளி. ஒரு வார காலம் என்பது 7 நாட்கள். அப்போ 38 7 கழித்தால் முரளி பிறந்தது 31ஆம் தேதி. சங்கரி பிறந்தது 31 7 கூட்டினால் 38. ஆனால் 38 என்பது திகதி அல்ல. அப்போ அந்த ஜனவரி மாதம் 31 கழித்தால் 37 31 கழித்தால் 7ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி. இங்கே வினா முரளி தை மாதத்தில் பிறந்த திகதிதான் 31ஆம் தேதி என்பது கேள்விக்கான விடையாகும்.